கூறிய ஒவ்வொரு தகவலும் நமக்கு அதிர்ச்சியை தந்தன. உதாரணத்துக்கு வந்து நீங்க என்கிட்ட ஒரு போனை கொடுக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டை வச்சு உங்க ஃபுல் மொபைலை வந்து நான் வந்து அக்சஸ் பண்ணிடலாம். உங்க மொபைலில் உள்ள போட்டோஸ், வீடியோஸ் ப்ளஸ் வந்து உங்க மொபைலில் உள்ள கேமராவை கூட என்னால் ஆப்ரேட் பண்ணி இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் ஃபோனில் உள்ள எல்லாத்தையும் அழிக்க முடியும். உங்கள் மொபைலை லாக் பண்ணிடலாம், எல்லாமே பண்ண முடியும். கரண்ட் லொக்கேஷன் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கூட என்னால் பார்க்க முடியும். பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு நிமிடம் உங்களுடைய போனை தாருங்கள் என தொகுப்பாளர் ஒருவரின் போனை வாங்கிக் கொண்டனர். சரியாக ஒரு நிமிடம் கழித்து வாங்கிய போனை திருப்பிக் கொடுத்த அவர் தொகுப்பாளரை சில நிமிடம் வெளியே இருக்குமாறு கூறினார். எங்க இருந்தாலும் சரி, ஓகே, இவங்க மொபைல் வந்து நம்ம அக்சஸ் பண்ணிடலாம், போய்க்கலாம். இவர் வெளியில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இவருக்கு தெரியாமலேயே இவரது போனில் உள்ள கேமரா மூலமாகவே நம்மிடம் காண்பித்தது நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஓகே, பாருங்க சார், இப்ப பாருங்க அவங்க எங்கே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, தெரியாது சார். நீங்க வேணுமா அங்க ஒரு கேமரா வச்சு கூட நீங்க வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அங்க மொபைல்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஓகேங்களா, இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்போ அவங்க மொபைலை கூட ஃப்ரண்ட்ல இப்படி கொண்டு வர சொல்லுங்க. நான் வந்து அவங்களோட ஃப்ரண்ட் கேமரா கூட ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் பேக் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் கேமரா கூட நாங்கள் ஸ்விட்சிங் பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஸோ இப்போ பாருங்க அவங்க மொபைல் கையில் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ அவங்களுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நான் இதை ரெக்கார்டிங் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவங்க மொபைலில் உள்ளதை நான் இங்கே ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே பேசுறது கூட அவங்களால கேட்க வைக்க முடியும். பட் யார் பேசுறான்னு தெரியாது. போன்லேருந்து ஒரு வாய்ஸ் மட்டும் தான் வர்றது மட்டும் தான். இவர் சாதாரணமாக தன்னுடைய போனில் ஏதோ செய்கிறார், ஆனால் கேமரா இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இப்போ யார் கால் பண்ணாலும் சரி நம்ம இங்கிருந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா அப்ளிகேஷனிடமிருந்து தப்பிக்க தெரியாத நபரிடம் கைபேசியை கொடுக்க கூடாது. தேவையற்ற லிங்க் வந்தால் அதை கிளிக் செய்து லாகின் செய்யக்கூடாது என்று கூறும் தமிழ் ஆண்ட்ராய்டு வாய்ஸ் குழுவினர் அவ்வாறு செய்வதன் மூலம் தேவையற்ற ஆபத்துகளை சந்திக்க நேரிடும் என்றும் அதிலிருந்து மீள்வது கடினம் என்றும் எச்சரிக்கின்றனர். வாட்ஸ்அப்ல நிறைய வைரலான மெசேஜ் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 பொருள் வந்து வெறும் 500 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் சொல்லுவாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை இருக்கு பொய் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்மளோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா, கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மொபைல ஃபுல் அக்சஸ் அங்க பண்ணிடுவாங்க. 40,000 ரூபாய் செல்போன் 10,000 ரூபாய் மட்டுமே, அல்லது இந்த லிங்கை 10 பேருக்கு பகிர்ந்தால் 500 ரூபாய் ரீசார்ஜ் செய்யப்படும் என்று வரும் மெசேஜ் ஆபத்தானது என்று கூறிக்கொண்டே ஒரு லிங்கை வாட்ஸ்அப் மூலமாக நமது கைபேசிக்கு அனுப்பினார். அதை ஓபன் செய்து நம்முடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டதும் எந்தவித பதிலும் இல்லாமல் ஓபன் செய்த லிங்க் அதுவாகவே மறைந்து விட்டது. நாமும் அதை சாதாரணமாக நினைத்தால் நம்முடைய போனில் உள்ள புகைப்படங்கள், தொடர்பு எண்கள் என அனைத்தையும் எளிதாக பார்த்து விடுகின்றனர். இது மிகப்பெரிய ஆபத்து என்பதை புரிந்து கொள்வதற்குள் நமது ஐபி முகவரி வரை கண்டுபிடித்து விடுகிறார்கள்.